அப்துல் கலாம் ஐயா ஒரு கல்லூரியில் பேச போகிறாரு. அப்போ அந்த மாணவர்கள் கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதில் உங்களை ரொம்ப மகிழ்ச்ச ஒரு கண்டுபிடிப்புனா என்ன சொல்லுவீங்கன்னு எல்லாம் காத்திருக்காங்க. ராக்கெட்டை சொல்லுவார், அதை சொல்லுவார், இதை சொல்லுவார், உலகத்தெல்லாம் ஏமாற்றி சேட்டலைட்டுகளை மறைச்சு அது எல்லாத்தையும் அவர் ஒன்றே ஒன்று சொன்னார். நான் ஹைதராபாத்லேருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. ஒரு அப்பா எழுதியிருக்கார். அவர் பெரிய பொறுப்புல எல்லாம் இல்லை, ஒரு சாதாரண ஆள், சாமானிய. ஐயா, என் பொண்ணுக்கு போலியோ, நாங்கள் மரக்கட்டை கால் பொருத்தி இருக்கோம், அது ரொம்ப கனமாக இருக்குது. அந்த குழந்தை அதை இழுத்துட்டு போகிறத பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு கால் வலிக்கிறத விட எனக்கு நெஞ்சு ரொம்ப வலிக்குது. நீங்கள் ஒரு அறிவியலாளர் தானே, நீ ஒரு சயின்டிஸ்ட் தானே, ஏதாவது ஒரு மாற்று சிந்தனையை பண்ணி கொடுத்தா என்னன்னொடனே அப்துல் கலாம் என்ன பண்ணுறாரு, அவருடைய சயின்டிஸ்ட் டீமை கூப்பிட்றாரு, ஒரு மருத்துவமனையை அணுகிறாரு. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது விண்கலத்தில் பயன்படுத்துகிற ராக்கெட் டெக்னாலஜிலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. ஃபைபர் இன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக்னு பேர். இந்த விண்கலம் மேலே பறக்கும்போது எடை குறைவாக இருந்தால் தான் ரொம்ப தூரம் போகும், அதே நேரம் உறுதியாகவும் இருக்கணும். இப்போ எடை குறைவாகவும் உறுதியாகவும் இருக்கிற அந்த ஃபைபர் இன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக்கை ஏன் செயற்கை காலு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். அதை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு பொருத்துறாங்க. அந்த எடை குறைவான செயற்கை காலை பொருத்தி கொண்டு அந்த குழந்தை சக குழந்தைகள் போல் ஓடி விளையாடுவதை கண்ட அந்த தருணம் என் வாழ்வின் மகிழ்வான தருணம்னு அப்துல் கலாம் ஐயா சொல்கிறார்.